ஹரியோட டைரக்ஷன்ல நம்ம புரட்சி தளபதி விஷால் நடிச்சிருக்கும் ரத்னம். விஷாலுக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்களோட காம்போல வந்த தாமிரபரணி பூஜை இந்த 2 படங்களும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. இதே கூட்டணி மீண்டும் இணைந்திருந்ததனால ரசிகர்களிடையே பெருமளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் ரத்னம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையான்றது தான் ரத்னம் படத்தோட கதை. இந்த படம் ரொம்பவே அறந்த பயசான கதை. இந்த ரத்னம் படம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஹரியோட படங்களை பொறுத்த வரைக்கும் பழைய கதையாக தான் இருக்கும். ஆனா திரைக்கதையில ட்விஸ்ட் வச்சு விறுவிறுப்பா எடுத்துட்டு போவாரு. அந்த திரைக்கதையை இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கு ரத்னம் பேர் வச்சதை விட ரத்தனு பேர் வச்சிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைட் மாசா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபைட் திரும்ப திரும்ப வரும்போது நமக்கு சலிப்பு தான் தட்டுது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் விஷால் இன்னமும் திருந்தவே இல்லைன்றது. இந்த படத்துல விஷாலுக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் லவ் போர்ஷன் வச்சிருக்காங்க. அது சுத்தமா கனெக்டே ஆகல. ஹரியோட படங்களை பொறுத்த வரைக்கும் படம் என்னதான் ஆக்ஷனா இருந்தாலும் லவ் போர்ஷன்ஸ் சென்டிமெண்ட்லாம் செம்மையா பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி ஹரியோட டைரக்ஷன்ல வந்த தாமிரபரணி, கோவில், பூஜை, சாமி இந்த படத்துலலாம் லவ் போர்ஷன்ல இருந்து சென்டிமெண்ட்ல இருந்து எல்லாமே செம்மையா பண்ணியிருப்பாரு. அதை இந்த படத்துல நாம மிஸ் பண்றோம். கதை சுத்தமா நகரவே இல்லை. ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. அடுத்து இந்த படத்தோட காமெடின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கனெக்ட் ஆகல. பாடி ஷேமிங் பண்ற மாதிரி தான் காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. யோகி பாபும் மொட்ட ராஜேந்திரனும் இந்த படத்துல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அவரை பல்லின்ற மாதிரியும் அவர் வந்து இவரை காண்டாமிருகன்ற மாதிரியும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிறாங்களே தவிர நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட்டிங் தான் ஆகுது இந்த காமெடியெல்லாம் பார்க்கும்போது. அடுத்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். விஷால் ஒரு பக்கம் கதையில் அதகலம் பண்ணிட்டு இருக்க, டிஎஸ்பி ஒரு பக்கம் அதிரடியான மியூசிக்கை கொடுத்துருக்காரு. டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிற சவுண்டுல இருந்து மொத்தமாக காது பிச்சுக்கிட்டு போதே தவிர படத்தை அமைதியாக உட்காந்து பார்க்க முடியலன்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வர்ற வில்லனுங்களாவது சும்மா இருக்கானுங்களா? வாடா வாடான்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க ஒரு பக்கம் காதை கிழிக்கிறானுங்க. இதெல்லாம் போதாதுன்னு நம்ம ஹீரோ விஷால் ஒரு பக்கம் டைலாக் பேசுறாரு. எவனா இருந்தாலும் கைத்தை அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அவனுங்களை பார்த்து சொன்ன மாதிரி இல்லைங்க. ஏதோ நம்ம படம் பார்க்க வந்தோம் பார்த்தீங்களா, நம்ம கைத்தை தான் அறுத்து விட்டாரு விஷால். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, விஷால் ஒன்று கற்றுக்கணுங்க. நேற்று வந்த சிவகார்த்திகேயன் டிஃப்ரெண்டான ஜானரில் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்லையும் இப்போ நடிச்சிட்டு வராரு சிவகார்த்திகேயன். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கதையை பண்ணணுங்க விஷால். ஒன்று காமெடி பண்ணணும். காமெடி அவருக்கு நல்லா வரும்ன்ட்டு நினைக்கிறேன். ஆம்பளை படம் இந்த பட்டத்து யானை படத்தெல்லாம் நல்லாவே காமெடி பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பண்ணாலே நல்லாயிருக்கும். இவர் ஆக்ஷன் பண்ணுறன்ட்டு இவரே தன்னை தானே ஸ்பைடர் மேன், பேட்மேன் நினச்சிக்கிறார் போல. அந்த அளவுக்கு தான் இப்போ வர படத்தில் ஃபைட் எல்லாமே விஷாலுக்கு ஓவர் பில்டப்பை கொடுத்துட்றாங்க. அதை கொஞ்சம் அவர் திருத்திக்கணும். அடுத்து டைரக்டர் ஹரி. ஹரி பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்டர்னில் தான் எடுக்கிறாரு. ஸோ இப்போ இருக்கிற லோகேஷ் கனகராஜ்லாம் டிஃப்ரெண்டான ஜானரில் படம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹரியும் டிஃப்ரெண்டான ஜானரில் படம் பண்ணணுங்க. ஏன்னா ஹரி ஒரு நல்ல டைரக்டர். அடுத்து இந்த இடத்துல விஷால் ஒன்று யோசிக்கணுங்க. தளபதி விஜய் அரசியலுக்கு போக போகிறாரு. இன்னும் 1-2 படம் நடிச்சுட்டு அடுத்து விஜய்க்கு எதிராக போட்டியாக இருக்கிறது அஜித். அஜித்தும் பைக் டூருன்னு கிளம்பிடுறாரு. ஸோ இந்த கட்டத்தில் மாஸ் ஹீரோவாக வலம் வரணும்னா அதுக்கு விஷால் நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சினிமாவில் நம்பர் 1 ஹீரோவாக வர முடியும். இது உண்மையிலேயே அவருக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸு. ஸோ மொத்தத்தில் இந்த ரத்னம் படம் பார்க்கலாமா வேணாமான்றது, ரத்னம் படம் பார்க்குறத விட ஏஎம் ரத்னம் தயாரித்த கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை போயிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.